வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷனில் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் பார்க்க இருக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தர் ஓர் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஒரு தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுப்பதில் பல்வேறு உலோக படிநிலைகள் இருக்குது. இந்த ப்ரிலிமினரி ஸ்டெப் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். தேர்ட் ஸ்டெப் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ இதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் பார்க்க போகிறோம். கான்சன்ட்ரேட் பண்ண ஓர்லேருந்து க்ரூட் மெட்டல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னா இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் ஃப்ரம் தர் கான்சன்ட்ரேஷன் ஓர் இஸ் கேரிட் அவுட் இன் 2 ஸ்டெப்ஸ். இந்த 2 படிநிலைகளை நம்ம பண்படா உலோகத்தை தாதுலேருந்து பிரித்தெடுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டட் ஓர் கன்வெர்டட் இன்டு க்ரூட் மெட்டல். ஸோ இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. First step, concentrated ore converted into metal oxide. இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை க்ரூட் மெட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுல 2 படிநிலைகள் இருக்குது. ஒன்று வந்து ஓர் வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட் மெட்டல் ஆக்சைடு டு க்ரூட் மெட்டலாக ரெடியூஸ் பண்ணணும். ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு த எலமெண்டல் மெட்டல். ஸோங்க செகண்ட் ஸ்டெப்பில் ரெடியூஸ் பண்ணி நம்ம மெட்டலை, ஏன்னா மெட்டல் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது நம்ம ரிடக்ஷன் சொல்கிறோம். அப்போ அந்த மெட்டலோட காம்பவுண்ட் பார்க்குறோம். சல்ஃபைட், கார்பனேட், ஆக்சைடு, ஹேலைட்ஸ், இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்டில் இருந்து மெட்டலை ரெடியூஸ் பண்ணோன்னா இது மெட்டல் ஆக்சைடை வச்சு ரெடியூஸ் பண்ணுறது தெர்மோடைனமிக்லி ஃபேவராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஓரை வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். So metal oxide is reduced easier than other compound of metal. மெட்டலோடைய அதர் சேர்மங்களை விட அதோட ஆக்சைடை வந்து எளிமையாக நம்மளால் ஒடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸ்டெப் 1ல். ஸ்டெப் 2ல் மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்டல் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ரிடக்ஷன் ப்ராசஸ் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிடியூசிங் ரியாஜெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிடியூசிங் ரியாஜெண்ட்டை சூஸ் பண்ணுறது அக்கார்டிங் டு த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் அண்டு எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலில் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைடு. இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ரோஸ்டிங், அனதர் ஒன் இஸ் கால்சினேஷன். ஸோ நேச்சர் ஆஃப் த ஓர் டிபெண்ட் பண்ணி நம்ம ரோஸ்டிங் ஆர் கால்சினேஷனை சூஸ் பண்ணணும். கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு. ஃபஸ்ட்டு ரோஸ்டிங்னா வறுத்தல்னு சொல்கிறோம். இங்கே கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்து ஹீட் பண்ணுறோம் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் சூட்டபிள் ஃபர்னஸ் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல். உலோகத்தினுடைய உருநிலையை விட குறைவான வெப்பநிலையில் அடர்ப்பிக்கப்பட்ட தாது வறுக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ கால்சினேஷன்றது ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ரோஸ்டிங்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், கால்சினேஷனா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். ஸோ இந்த 2 மெத்தட் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ரோஸ்டிங்கில் சல்ஃபைடு ஒரு ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். கால்சினேஷனில் கார்பனேட் ஆர் ஹைட்ரேட்டட் ஓர் வந்து ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரோஸ்டிங். இந்த மெத்தடில் sulfide concentrated sulfide ore
converted into metal oxide. இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து ஆக்சிடைஸ் பண்ணணும் பை ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித் சூட்டபுள் ஃபர்னஸ். இங்கே டெம்பரேச்சர் வந்து ஷுட் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல். மெட்டலினுடைய உருகுநிலையுடைய குறைவான வெப்பநிலை நம்ம கொடுக்கணும். கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஹீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சப்ளை பண்ணும்போது இங்கே சல்ஃபைடு இருக்கும், அது வந்து ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓ டு மெட்டல் ஆக்சைடு. இது ப்ராசஸ் நம்ம ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். டூரிங் த ரோஸ்டிங் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணும். இது ஹார்ம்ஃபுல் கேஸ். இங்கே ஹீட் சப்ளை பண்ணுறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனில். ஸோ இந்த ஹீட் வந்து ஷுட் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல். மெட்டலினுடைய உருகினுடைய குறைவான வெப்பநிலையில் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது லெட் சல்ஃபைடு கலினான்னு சொல்கிறோம், BPS ப்ளஸ் O2 இட் கன்வெர்டட் இன்ட்டு BPO ப்ளஸ் SO2. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறோம். 3 ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம 3/2 டிவைட் பண்ணுறோம். ஹோல் ரியாக்ஷன் 2 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 BPS ப்ளஸ் 3 O2 கிவ்ஸ் 2 BPO ப்ளஸ் 2 SO2 கேஸ்ன்னு இருக்குது. மேலே முக்கோணம் மாதிரி போகிறதுனால அது ஹீட் பண்ணுறதுக்கான சிம்பிள் அது. அது சிமிலராக ஜிங்க் பிளான்ட் ZnS ப்ளஸ் O2 கிவ்ஸ் ZnO ப்ளஸ் SO2. ஸோ இது இல்லாமல் C2S ப்ளஸ் O2 சல்ஃபைடு ஒரு எடுத்துக்கிறோம். ஆக்சிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும், Cu2O ப்ளஸ் SO2. இங்கே வந்து இம்ப்யூரிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நான் மெட்டலிக் இம்ப்யூரிட்டிஸ் பெர்சென்ட்டாக இருந்தால் அது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். வாலடைல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிட்டு ரிமூவ் ஆகும். ஸோ அதை பார்க்கலாங்க. இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ்டஸ் தர் வாலடைல் ஆக்சைடு. இம்ப்யூரிட்டிஸ் எதெல்லாம் இருக்கலாம்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ்ன்ற இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் நான் மெட்டலிக் இம்ப்யூரிட்டிஸ். ஆர்சனிக் கன்வெர்டட் இன்ட்டு ஆர்சனிக் ஆக்சைடு, sulfur converted into sulfur dioxide, phosphorus converted into phosphorus pentoxide. So அதுக்கான reaction arsenic na AS plus O2 gives AS2O3. ஏன்னா ஆர்சனிக்கோட வேலன்ஸ் வந்து 3, ஆக்சிஜனுக்கு 2. ஸோ அதை கிராஸில் எழுதிக்கிறோம், ஆக்சிஜனுக்கு 2, ஆர்சனிக் 3. ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். 4AS 3O2 gives 2AS2O3. இந்த AS2O3 வந்து volatile ஆக்சைடு. அடுத்து S8 சல்ஃபர் ப்ளஸ் O2 gives 8SO2. ஸோ இது ஈக்குவேஷனை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். 4 பாஸ்பரஸ் பார்க்குறோம், P4 ப்ளஸ் O2 gives B4O10. ஸோ ஆக்சிஜன் 10 இருக்கிறதுனால அங்கே முன்னாடி 5 போட்டிருக்கோம், பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இங்கே இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன பார்த்தோம்னா நான் மெட்டலிக் இம்ப்யூரிட்டிஸ் லைக் ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் கன்வெர்டட் இன்ட்டு தேர் volatile ஆக்சைட்ஸ். இங்கே SO2 வந்து என்விரான்மெண்டலுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்தும். ஸோ இதை நாம் ட்ராப் பண்ணணும், ஏன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஆசிட் ட்ரெயினுக்கு ரீசனபிளாக இருக்கும் இது. ஸோ இதை ஆக்சிடேஷன் பண்ணி SO3 கன்வெர்ட் பண்ணுறோம். இதை ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணி H2SO4 கன்வெர்ட் பண்ணலாம். சல்ஃபரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் வந்து அவாய்ட் ஆகும். இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் SO2 கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது நம்ம சல்ஃபரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி பொல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம். இது மாடர்ன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் SO2 gas converted into sulfuric acid. ரோஸ்டிங் ப்ராசஸை ரோஸ்டிங் மெத்தட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எதுலனா வாட் இஸ் ரோஸ்டிங் கொஸ்டின் கேட்கும்போது the concentrated ore is oxidized by the heating it with excess of oxygen below the melting point of the metal எழுதுகிறோம். எக்ஸாம்பிள் வந்து 2 BPS plus 3O2 gives 2 BPO plus 2 SO2 gas. Sulfide ore is converted into metal oxide எழுதுகிறோம்.
இல்லை another one எக்ஸாம்பிளும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது கால்சினேஷன். ஸோ இந்த கால்சினேஷன்ற ப்ராசஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்து ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணுறோம் இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். இதான் மைண்டில் வச்சுக்கணும். ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். ரோஸ்டிங் வந்து பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஹீட்டட் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் எழுதணும். பட் கால்சினேஷனில் கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் வித் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். இங்கேயும் வந்து மெட்டல் கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்து கன்வெர்டட் இன்டு மெட்டல் ஆக்சைடு. இங்கே பார்த்தோன்னா கார்பனேட் ஓர் எக்ஸாம்பிள் வந்து BpCO3 அண்டு ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர். ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா பாக்சைடு எடுத்துக்கலாம். Al2O3 2H2O ஆர் Fe2O3 3H2O. ஸோ இந்த ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர் carbonate or hydride oxide ore converted into metal oxide. ஸோ இந்த ப்ராசஸில் கார்பனேட் ஓர் இருந்தால் CO2 கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்டு ஹைட்ரேட் ஓர் இருந்தால் H2O வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகும். H2O removed as vapor. இந்த ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓரில் வாட்டர் வந்து கிறிஸ்டலைஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து H2O கேஸாக ரிமூவ் ஆகிடும். கார்பனேட் ஓர் இருக்கும்போது CO2ஆக ப்ரொடியூஸ் ஆகும். CO2 எக்ஸ்பெல் ஆகும். அண்டு எனி ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருந்தால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது அது கெட் எக்ஸ்பெல்டு அண்ட் லீவிங் பிஹிண்ட் த போரஸ் ஓர். ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது அது வந்து வெளியே போயிடும் ஈஸியாக. ஏன்னா ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணும்போது வெளியே போயிடும். ஓர்ஸ் பிகம் போரஸ், துளை உள்ள தாதுக்கள் மாதிரி அது மாறிடும். ஸோ இதான் வந்து கால்சினேஷன் ப்ராசஸில் ஓர்னுடைய வெயிட் வந்து குறையும். இட் பிகம் போரஸ் ஓர். சம்டைம்ஸ் வந்து இந்த கால்சினேஷன் மெத்தடை லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏரை வச்சு கூட நம்ம கண்டக்ட் பண்ணலாம். கார்பனேட் ஓரில் வந்து CO2 இஸ் எக்ஸ்பெல் ஆகும். ஹைட்ரேட்டட் ஓராக இருக்கும்போது H2O கேஸ் எக்ஸப்ட் ஃப்ரம் crystallized hydrated oxide ore as master. ஈரப்பதமாக அது வந்து வெளியே போயிடும். இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருந்ததுன்னா கெட் எக்ஸ்பெல்ட் லீவிங் பிஹைண்ட் ஏ போரஸ் ஓர். ஸோ இந்த கால்சினேஷன் ப்ராசஸ் பார்க்குறோம். கால்சினேஷன் ப்ராசஸில் the concentrated ore is strongly heated in absence of air. During this process, water escaped as moisture, organic matter get expelled, CO2 gas is expelled from carbonate ore. You can example BpCO3 strongly heated, it converted into BpO plus CO2. Next CaCO3, it converted into CaO plus CO2. Another example ZnCO3 strongly heated, converted into ZnO plus CO2. அடுத்து ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர் பார்க்குறோம். Fe2O3 3H2O strongly heated, it converted into Fe2O3 plus 3H2O vapor, 3H2O gas. ஸோ இது வந்து ஹைட்ரேட்டட் ஆக்சைடு ஓர். இது ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இதான் வந்து கால்சினேஷன் ப்ராசஸ்.